வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? நிறுத்தற்குறிகள் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில இனிய சொற்றொடரும் மரபு தொடரும். அதாவது சில சொற்றொடர் கொடுத்துருக்காங்க, அதற்குண்டான விளக்கத்தை பற்றியும், மரபு தொடரும் கொடுத்துருக்காங்க, அதற்குண்டான விளக்கத்தை பற்றியும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இதில் சொற்றொடரும் மரபு தொடரும் கலந்து கொடுத்துருக்காங்க. இரண்டுக்கு உண்டான விளக்கத்தையும் இந்த வகுப்பில் நம்ம பார்த்துருவோம். இதில் மான் குறிப்பிட்டிருக்கிறது மரபு தொடர், மீதி எல்லாமே சொற்றொடர் தான். மீதி எல்லாம் சொற்றொடர் தான். ஓகே, முதல் தொடர் பாருங்க. அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி. அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி, இதுக்கு என்ன விளக்கம்? அதாவது அமிழ்தினும் இனியனா தேவாமிர்தத்தை விட மிகவும் இனிமையான தமிழ் மொழி. தேவாமிர்தத்தை விட மிகவும் இனிமையான தான் நம்ம தமிழ் மொழி. அதான் இதுக்குண்டான விளக்கம். அதற்கடுத்து அரிய பெரிய. அரிய பெரியனா செய்வதற்கு அரிய பெரிய விஷயங்கள், காண்பதற்கு அரிதான அளவில் பெரிய விஷயங்கள் தான் அரிய பெரிய சொல்லுவோம். ஓகேங்களா? அதற்கடுத்து அடிமுதல் முடிவரை. அடிமுதல் முடிவரைனா ஒரு விஷயத்தோட ஆரம்பம் முதல் இறுதி வரை, ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ளதான் அது அடிமுதல் முடிவரை. அரசன் முதல் ஆண்டி வரை. அரசன் யாரு? உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர்கள் முதல், ஆண்டினா ஏழ்மையானவர்கள் வரை. அதற்கடுத்து அழுத கண்ணும் சிந்திய மூக்கும். இதற்கு என்ன அர்த்தம்னா, மிகுந்த துயரத்தால் ஒருத்தவங்க அழுது அழுது வடிஞ்ச முகத்தோடு இருப்பாங்க இல்லையா? அதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். அதாவது மிகுந்த துயரத்தினால் அழுது வடியும் முகம். அதற்கு மேலே ஒன்றை விட்டுட்டு பாருங்க. அல்லும் பகலும் அனவரதமும். அல்லும் பகலும் அனவரதம்னா இரவும் பகலும் எப்பொழுதும் இடைவிடாமல், இரவும் பகலும் எப்பொழுதும் இடைவிடாமல் அப்படின்றது தான் இதற்குண்டான அர்த்தம். அதற்கடுத்து அதோகதி. அதோகதி இங்கே மான் குறிப்பிட்டிருக்காங்க, மரபு தொடர். அதோகதினா என்ன? ஒரு விஷயம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவது, அதாவது அழிந்து போவது தான் அதோகதின்னு சொல்லுவோம். அழிந்து போதல் இதை தான் நம்ம அதோகதி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து அடக்க ஒடுக்கமாய். அடக்க ஒடுக்கம்னா மிகவும் அமைதியாகவும் பண்பாகவும் இருப்பது. அமைதியாகவும் பண்பாகவும் இருப்பது தான் அடக்க ஒடுக்கமாய். அதற்கடுத்து அடுப்பும் துடுப்புமாய். அதாவது அடுப்பும் துடுப்புமாய்னா சமையல் வேலைகளில் மிக தீவிரமாக செயல்படுதல். அதாவது அடுப்பும் துடுப்புமாய் சமையல் வேலைகளில் பிஸியாக இருக்கிறது, அதான் அடுப்பும் துடுப்புமாய். அதற்கடுத்து அருட்செல்வமும் பொருட்செல்வமும். அருட்செல்வம்னா என்ன? இறைவன் அருள். பொருட்செல்வம்னா பொருள், பணம். ஓகேங்களா? இறைவனோட அருளும் பொருளும். அதற்கடுத்து அங்கும் இங்கும் எங்கும். அதாவது அங்கும் இங்கும் எங்கும்னா எல்லா இடங்களிலும் பரவி இருப்பது. எல்லா இடங்களிலும் பரவி இருப்பது தான் அங்கும் இங்கும் எங்கும் உண்டான பொருள். அதற்கடுத்து அவசர கொடுக்கை. அவசர கொடுக்கைனா நிதானமின்றி அவசரமாக எதையும் செய்வது. நிதானமின்றி அவசரமாக செய்து சொதப்புபவர் அப்படின்று பொருள். சொதப்புபவர், அவசரமாக செய்து சொதப்புபவர், அவசர கொடுக்கை. அதற்கடுத்து அருந்தவ புதல்வன். அருந்தவ புதல்வன்னா அரிய தவத்தால், அதாவது நீண்ட காலத்திற்கு பிறந்த பெருமைக்குரிய மகன். நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தவத்தால் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க? அருந்தவ புதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அருமை பெருமை. அருமை பெருமைனா ஒருவரோட சிறப்புகள், மதிப்புகள். ஒருவருடைய சிறப்பு மதிப்பை தான் என்ன சொல்லுவோம்? அருமை பெருமை. அக்கம் பக்கம்னா என்ன தெரியும்? நம்மை சுற்றியுள்ள அண்டை வீட்டார் அல்லது நம்மை சுற்றியுள்ள பகுதிகளை தான் அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து அல்லோல கல்லோலப்பட்டுனா குழப்பம், அதாவது ஒரு பெரும் குழப்பத்தில் சிக்கி தவிப்பது, அதுதான் அல்லோல கல்லோலப்பட்டு. குழப்பம் அல்லது ஆரவாரத்தில் சிக்கி தவிப்பது. அகமும் புறமும் ஒத்திருந்தான், அதாவது அகமும் புறமும் போல் ஒத்திருந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது அகம்னா உள்ளம், புறம்னா உடல்.
உடலும் உள்ளம் போல ஒத்திருத்தல். ஓகேங்களா? அதற்கடுத்து அவளை நினைத்து உரலை இடிக்கிறான். இது வந்து ஒன்றை எண்ணி மற்றொன்றை செய்தல். அதாவது ஏதாவது கவனக்குறைவால் ஒன்றை நினைத்துக்கிட்டு வேறொன்றை செய்தல்லாம் அவளை நினைத்து உரலை இடிக்கிறான். அந்த கதையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அதற்கடுத்து ஆகாய தாமரை. ஆகாய தாமரைனா என்ன? அதாவது இல்லாத ஒன்றை பேசுவது அல்லது நடக்கவே முடியாத காரியத்தை பற்றி பேசுவது தான் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை என்பது இல்லாத ஒன்று. அதற்கடுத்து ஆசாட பூதி அப்படின்னா வெளிப்பார்வைக்கு நல்லவங்க போல இருப்பாங்க, உள்ளே வஞ்சகம் இருக்கும். வெளியே வந்து நல்லவங்க போல இருப்பாங்க, உள்ளே என்ன இருக்கும்? வஞ்சகமாக இருப்பாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க? ஆசாட பூதி. அதற்கடுத்து ஆதியோடு அந்தமாக. ஆதினா என்ன? தொடக்கம். அந்தம்னா முடிவு. தொடக்கம் முதல் முடிவு வரை. அதுக்கடுத்து ஆதி அந்தம் இல்லா. ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, அதாவது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இறைவன், அதாவது முடிவற்ற நிலை. இது வந்து இறைவனை குறிக்கும். ஆதி அந்தம் இல்லான்றது என்னை குறிக்கும்? இறைவனை குறிக்கும், முடிவற்ற நிலை. ஓகேங்களா? அதற்கடுத்து ஆரம்ப சுரத்துவம். அதாவது ஒரு வேலையை தொடங்குவதில் மட்டும் அதீத வேகம் காட்டிட்டு அப்புறம் அதை செய்ய செய்ய வேகம் வந்து குறைந்துவிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஆரம்ப சூரத்துவம். அதற்கடுத்து ஆயிரங்காலத்து பயிர்னு எதை சொல்லுவோம்? திருமணம் போன்ற ஒரு நீண்ட நிலைத்து நிற்கக்கூடிய உறவை தான் என்ன சொல்லுவோம்? ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஆடை அணுகல். ஆடைனா என்னது? உடுத்தும் உடை. அணிகள் வந்து அணியும் நகைகள். ஆடை அணிகள். ஆவதும் அழிவதும்னா என்னன்னா ஒரு காரியம் நடப்பது அல்லது கெட்டு போவது. ஆவதும் அழிவதும். இங்கே வந்து எதை குறிக்குதுன்னா விதியை குறிக்குது. ஓகேங்களா? இந்த எதை குறிக்குது? விதியை குறிக்கிறது. ஆடல் பாடல் வந்து கலை நிகழ்ச்சிகள். ஆளாய்ப்பறத்தல் வந்து ஒரு காரியத்திற்காக மிகவும் அலைந்து திரிந்து கஷ்டப்படுவது தான் ஆளாய் பறத்தல். அதற்கடுத்து இரும்புண்ட நீரானார். இது வந்து வைணவ மரபு. இரும்புண்ட நீரானார். இதற்கு என்ன அர்த்தம்னா ஒரு காய்ந்த இரும்புல வந்து நீரை ஊற்றினோம்னா அது எப்படி இருக்கும்? முழுமையாக கலந்து காணாமல் போயிடும். அதைத்தான் சொல்கிறாங்க. காய்ந்த இரும்பில் ஊற்றிய நீர் போல முழுமையாக காணாமல் போவது. அதை தான் முழுமையாக காணாமல் போவது தான் இரும்புண்ட நீரானார் என்று சொல்லுவது மரபு. அடுத்து இயற்கை எய்தினார்னா என்னன்னா ஒருத்தர் இறந்து விட்டாருன்றத நாகரிகமாக சொல்கிறது தான் இயற்கை எய்தினார். இது வந்து மறுமலர்ச்சி மரபு. அதற்கடுத்து இறைவன் திருவடி நீழல் எய்தினார். இதுவும் அதே மாதிரி தான் நாகரிகமாக சொல்கிறது. இறைவன் திருவடி, அதாவது மரணமடைந்து கடவுளிடம் சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? இறைவன் திருவடி நீழல் எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து இமயம் முதல் குமரி வரை. இமயம்னா என்ன? இந்தியாவினோட வடக்கு எல்லை இமயம். குமரி வந்து இந்தியாவினோட தெற்கு எல்லை. இது முழுவதும், அதாவது முழு தேசமும் இமயம் முதல் குமரி வரை. என்ன அர்த்தம்னா முழு தேசமும். அதற்கடுத்து இமாலய தவறுனா என்னன்னா அதாவது சரி செய்யவே முடியாத ஒரு பெரிய தவறைத்தான் இமாலய தவறு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து இந்திரசாலம்னா கண்கட்டு வித்தை, அதாவது மாய வித்தை, கண்கட்டு வித்தை, ஏமாற்றுதல், அதான் இதற்குண்டான பொருள். இந்திரசாலம் என்ன பொருள்னா ஏமாற்றுதல். அதற்கடுத்து இடம் பொருள் ஏவல்னா சூழல், அதோட அவசியம் மற்றும் யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவது தான் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படும் சொல்லுவாங்கல்ல அது. அதற்கடுத்து இன்பம் வந்து மகிழ்ச்சி, துன்பம் வந்து துயரம். அதாவது நம்ம வாழ்வில் வரக்கூடிய மாறி மாறி வரக்கூடிய மகிழ்ச்சியும் துயரமும். ஓகேங்களா? அதற்கடுத்து இரவு பகலாகனா ஓய்வில்லாமல் உழைப்பதை குறிக்கும்.
ஓய்வில்லாமல் உழைப்பது, இரவு பகலாக உழைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அதோட பொருள். அதுக்கடுத்து இந்திரன் சந்திரன், அதாவது ஒருவரை மிக உயர்ந்து பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது உயர்வாக புகழ்ந்து பேசுதல். ஓகேங்களா, புகழ்ந்து பேசுவது இந்திரன் சந்திரன் போல அப்படின்னு. ஓகேங்களா. அதற்கடுத்து இலைமறை காய்போல். இலைமறை காய்போலேனா உண்மை வெளிப்படையா தெரியாமல் மறைந்திருப்பது, உண்மைத்தன்மை தெரியாமல் மறைந்திருப்பது தான், மறைந்து வைத்து பேசுவது தான் என்னது, இலைமறை காய்போல். அதற்கடுத்து இடு தேலிடுதல். இடு தேலிடுதல், அதாவது இல்லாத வீண்பழியை ஒருவர் மேலே சுமத்துவது தான் இடு தேலிடுதல் அப்படின்றதோட பொருள். இல்லாத வீண்பழி, இல்லாத வீண்பழியை ஒருவர் மீது சுமத்துவது தான் இடு தேலிடுதல். அதுக்கடுத்து ஈடு இணையற்ற. ஈடு இணையற்றனா என்ன, ஒப்பிடவே முடியாத ஒரு சிறந்த விஷயம். ஒப்பிட முடியாத செயலை தான் ஈடு இணையற்ற அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஈடு எடுப்பற்ற. ஈடு எடுப்பற்றனா ஈடு இணையில்லாத, அதே தான் ஈடு இணையில்லாத தனித்துவமான, தனித்துவம் அதான் இதுக்கு உண்டான பொருள். ஈடு எடுப்பற்ற தனித்துவமான. அடுத்து ஈருடல் ஓருயிர்மாய், அதாவது மிகுந்த ஒற்றுமையாக அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஈருடலும் ஓருயிர்மாய் இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதற்கடுத்து ஈகை இரக்கம். ஈகைனா பிறருக்கு உதவுதல், இரக்கம்னா கருணை காட்டுதல், பிறருக்கு உதவும் குணமும் கருணை காட்டுவதும். ஓகேங்களா. அதற்கடுத்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் அப்படின்னா என்ன பொருள்னா, தன்னுடைய உடல் பொருள்னா செல்வம், ஆவினா உயிர், அனைத்தையும் அர்ப்பணித்தல் அப்படின்ற பொருள். அனைத்தையும் அர்ப்பணித்தல். ஓகேங்களா. அதற்கடுத்து உண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளம் குலைகிறது, அதாவது மனது மிகவும் உருகியது அப்படின்னு சொல்லுவோம்ல, உருகியது அல்லது நெகிழ்ந்தது, அதாவது உண்டான பொருள். அதற்கடுத்து பாருங்க, உலக்கை கொழுந்து. உலக்கை கொழுந்துனா ஒரு அறிவற்ற ஒரு மந்தமான ஒருவரை பார்த்து நையாண்டி செய்தல். நையாண்டி செய்தல், அதாவது கேலி செய்த விதமாக சொல்கிறது தான் உலக்கை குழந்து, அறிவு குழந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல். அதற்கடுத்து உருத்திராச பூனை. உருத்திராச பூனை அப்படின்னா என்னென்னா, வெளியே ஒரு பக்தராக நடித்து கொண்டு, அதாவது வெளியே பார்க்குறதுக்கு பக்தர் போல் இருப்பாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கும், வஞ்சகம் இருக்கும். அந்த மாதிரி ஆள்களை தான் என்ன சொல்லுவோம், உருத்திராச பூனை அப்படின்னு சொல்லுவோம். அதற்குண்டான விளக்கம். ஓகேங்களா. அதற்கடுத்து உள்ளும் புறமும். உள்ளும் புறமும்னா ஒரு விஷயத்தை உள்ளும் புறமும், அதாவது முழுமையாக. இதற்கு என்ன பொருள்னா, உள்ளும் புறமும்னா முழுமையாக, உள்புறம் ரெண்டுமே, அதாவது முழுமையாக அப்படின்ற பொருள். அதற்கடுத்து உலை வைத்தல். உலை வைத்தல்னா என்னன்னா, ஒருவருக்கு ஒரு அழிவை உண்டாக்க கருதி முயற்சி செய்தல். அழிவை உண்டாக்க கருதி முயற்சி செய்தல். உலை வச்சிருக்கான், உனக்கு உலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் அதற்குண்டான பொருள், உலை வைத்தல். அதற்கடுத்து உமிக்குச்சி கை வருந்துதல். உமிக்குச்சி கை வருந்துதல் என்னன்னா, உமியை குத்தனா கை வலிக்கத்தானே செய்யும், அதாவது இது எதை குறிக்கிதுன்னா, பயனில்லாத வேலை. உமியை குத்துனா அது வேஸ்ட்டு தானே, அதே மாதிரி பயனில்லாத வேலையை குறிக்கிறது தான் இது உமிக்குச்சி கை வருந்துதல். இதற்குண்டான பொருள் பயனில்லாத வேலையை செய்து வீணாக கஷ்டப்படுதல், வீணாக கஷ்டப்படுவது. ஓகேங்களா. அதற்கடுத்து உள்ளத்தை கொள்ளை கொண்ட. உள்ளத்தை கொள்ளை கொண்டனா மனதை மிகவும் கவர்ந்த. உள்ளத்தை கொள்ளை கொண்ட, மனதை மிகவும் கவர்ந்த. ஓகேங்களா. அதான் அதற்குண்டான பொருள். அதற்கடுத்து உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி, அதாவது உண்ண உணவும் இல்லாமல் வழி இல்லாத ஏழ்மை நிலையத்தான் என்ன சொல்கிறோம், ஏழ்மை நிலை. ஏழ்மை நிலை. உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறத எதை குறிக்கிறது, ஏழ்மை நிலையை குறிக்கிறது. அதற்கடுத்து உருட்டிய கண்களும் உருவிய வாளுமாக அப்படின்னா என்ன பொருள்னா, மிகுந்த கோபத்தோட கண்ணை உருட்டிக்கிட்டு வராங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகுந்த கோபத்தின் வெளிப்பாடு, மிகுந்த கோபத்துடன் சண்டைக்கு தயாராக இருக்கும் நிலையத்தான் உருட்டிய கண்களும் உருவிய வாளுமாக அப்படின்றதோட பொருள்.
அதற்கடுத்து ஊன் உறக்கமின்றி அப்படின்னா என்ன பொருள்னா, அதாவது சாப்பாடு, தூக்கம், தண்ணி இல்லாமல் ஒரு காரியத்தில் தீவிரமாக இருப்பது. சாப்பாடு, தூக்கம், தண்ணி இல்லாமல் ஒரு காரியத்தில் தீவிரமாக இருப்பது தான் ஊன் உறக்கமின்றி அப்படின்றதோட பொருள். அதற்கடுத்து ஊமை கண்ட கணா. ஊமை கண்ட கணா, ஊமையினால் வந்து எதையும் சொல்ல முடியாது. அதாவது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் தான் என்னது? ஊமை கண்ட கணா. ஓகேங்களா? அதற்கடுத்து ஊக்கமும் உற்சாகமும். ஊக்கமும் உற்சாகமும். ஊக்கம்னா என்ன? மன வலிமை. உற்சாகம்னா உற்சாகத்தோட ஒரு மிகுந்த சுறுசுறுப்பாக செயல்படுது. அதாவது மிகுந்த மன வலிமையும் சுறுசுறுப்பும் அதான் இதற்குண்டான விளக்கம். அதற்கடுத்து எலியும் பூனையுமாக. எலியும் பூனையுமாகனா பகைமையை குறிக்கும். ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொள்வது. அதான் எலியும் பூனையுமாக. அதற்கடுத்து 8ஆம் இடத்தில் குரு. 8ஆம் இடத்தில் குருன்னா இது வந்து ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை குறிக்கும். எதிர்பாராத விதமாக உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டம். ஓகேங்களா? அதற்கடுத்து எறும்பு முதல் யானை ஈராக. எறும்பு முதல் யானை ஈராகனா எல்லாமே ஒரு சின்ன எறும்புலேருந்து மிகப்பெரிய யானை வரை. ஓகே, சிறியது முதல் பெரியது வரை அப்படின்ற பொருள். ஓகேங்களா? சிறிய உயிரினம் முதல் பெரிய உயிரினம் வரை அனைத்தும் அப்படின்ற பொருள் தான் எறும்பு முதல் யானை ஈராக. அதற்கடுத்து எய்ப்பில் வைப்பு அப்படின்னா கஷ்ட காலத்தில் உதவுவதற்காக சேர்த்து வைக்கப்பட்ட சேமிப்பு தான் எய்ப்பில் வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். கஷ்ட காலத்தில் உதவட்டும் அப்படின்ற சேர்த்து வைக்கிறது தான் என்னது? எய்ப்பில் வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து எதிர்பார்த்த வண்ணமாய். நாம் நினைத்தது போலவே நடக்குது இல்லை, எதிர்பார்த்த வண்ணமாய் நடந்துக்கிட்டே வருதுன்னு சொல்லுவோம்ல, அதான் எதிர்பார்த்த வண்ணமாய். அதற்கடுத்து எத்திசையும் புகழ் மணக்க. அதாவது எல்லா திசைகளிலும் ஒருவருடைய புகழ் பரவி இருக்குது. அதான் இதற்குண்டான பொருள். எல்லா திசைகளிலும் இவருடைய புகழ் பரவி இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் எத்திசையும் புகழ் மணக்க. அதற்கடுத்து எட்டுணையும் ஐயமின்றி. அதாவது சிறிதளவும் சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கை. அதற்குண்டான பொருள் முழு நம்பிக்கையோடு இருப்பது தான் எனது எட்டுணையும் ஐயமின்றி இதற்குண்டான பொருள். அதற்கடுத்து எப்போது கரையேற முடியும். அதாவது துன்பங்களிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு காத்து கிடப்பாங்கல்ல, அந்த கவலை. துன்பங்களிலிருந்து எப்போது தான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் எப்போது கரையேற முடியும் அப்படின்றது உண்டான பொருள். அதற்கடுத்து எல்லளவு மையமில்லை. இதுவும் அதே தான், முழு நம்பிக்கை. சிறிதளவு கூட சந்தேகம் இல்லை அப்படின்றது உண்டான பொருள் தான் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதற்கடுத்து ஏட்டுச்சுரக்காய் கறி குதவது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதாவது புத்தக அறிவு மட்டும் இருந்து வாழ்க்கைக்கு பயன்படாமல் போவது தான் ஏட்டுச்சுரக்காய். புத்தக அறிவு மட்டுமே இருப்பது அது வந்து வாழ்க்கைக்கு உதவாது. அதான் அதற்குண்டான பொருள். அதற்கடுத்து 7ஆம் இடத்தில் சனி. 8ஆம் இடத்தில் குரு வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதே போல் 7ஆம் இடத்து சனி வந்து இது வந்து எந்த குறிக்கும்? துன்பத்தை குறிக்கும். ஓகேங்களா? துன்ப நிலை, அதாவது கஷ்டமான காலங்கள்கிட்ட தான் என்னது 7ஆம் இடத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஏழை பங்காளர்னா ஏழைகளுக்கு உதவி செய்வது தான் ஏழை பங்காளர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஏழை எளியவர்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை மக்களை தான் ஏழை எளியவர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஏழை குறும்பு. அந்த ஏழை மக்கள் செய்யக்கூடிய சிறு விளையாட்டுகள் அல்லது குறும்புகள், அதை தான் ஏழை குறும்பு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஏறுமாறாகனா முறை தவறி முன்னுக்கு பின் முரணாக செய்வது. சொல்கிறத விட்டுட்டு அதற்கு முரணான இன்னொரு வேலையை செய்வது தான் ஏருக்கு மாறாக, முரணாக நடந்து கொள்வது. அதாவது முன்னுக்கு பின் முரணாக செய்வது தான் என்னது? ஏறுமாறாக அப்படின்றதுக்கு உண்டான பொருள். அதற்கடுத்து ஏற இறங்க பார்த்தார்னா ஒருவரை மதிப்பீடு செய்வதன் கருதி செய்வது போல உற்று பார்க்கறதா என்னது? ஏற இறங்க பார்த்தான் அப்படின்றதுக்கு உண்டான பொருள். அதற்கடுத்து ஐயம் திரிபு அற. ஐயம்னா சந்தேகம், திரிபுனா குழப்பம், அறனா இல்லாமல். அதாவது சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் தெளிவாக அப்படின்றது தான் இதற்குண்டான பொருள். தெளிவாக இருப்பது. அதற்கடுத்து
ஒப்புயர்வற்றனா தனக்கு நிகர் இல்லாத, மிகச்சிறந்த, நிகர் இல்லாத, இதற்குண்டான பொருள். நிகர் இல்லாத, இதற்குண்டான பொருள். ஒப்புயர்வற்ற, தனக்கு நிகர் இல்லாத, தன்னிகர் இல்லாதன்னு சொல்லுவோம் இல்லையா. அதற்கடுத்து ஓய்வு ஒளிவின்றி, அதாவது ஓய்வு ஒளிவின்றினா இடைவிடாமல் தொடர்ந்து வேலை செய்தல். தொடர்ந்து வேலை செய்வது தான் என்ன செய்வோம், ஓய்வு ஒளிவின்றி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து ஓட்டம் நடையுமாக, சில பேர் நடந்து வர்றதே ஓடி வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது மிக அவசரமாக ஓடி வருதல். அவசரமாக ஓடி வருதல், அதான் ஓட்டமும் நடையுமாய் அப்படின்றதுக்கு உண்டான பொருள். அதற்கடுத்து ஓடும் பொன்னும் ஒன்றாக, பொண்ணுனா பொன் பொருள் செல்வம் அதை குறிக்கும், ஓடுனா சாதாரண ஓடு, இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு துறவு நிலையத்தான் ஓடும் பொன்னும் ஒன்றாக, அதற்குண்டான விளக்கம். அதாவது சாதாரண ஓட்டையும் பொன்னையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு துறவு நிலை. ஓகேங்களா. அதற்கடுத்து ஓலை வந்துவிட்டது. ஓலை வந்துவிட்டனா மரணம் நெருங்கிவிட்டது என்பதுக்குண்டான, மரணம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். ஓலை வந்துவிட்டது அப்படின்னா மரணம் வந்துவிட்டது. அதற்கடுத்து ஓலை கிழிந்தது அப்படின்னா செல்வாக்கு குறைந்தது. ஓலை கிழிந்ததுன்னா செல்வாக்கு குறைந்தது, அல்லது ஒருவரோட காலம் முடிவுக்கு வருதல். ஒருவருடைய காலம் முடிவுக்கு வருது தான் என்னது சொல்லுவோம், ஓலை கிழிந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கலைமகள் இருப்பிடம். கலைமகள் இருப்பிடம்னா கல்வி கற்கும் இடம், அல்லது கல்வி கற்கும் இடத்தை தான் கலைமகள் இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை எதை சொல்லலாம்னா பள்ளி சொல்லலாம், அல்லது கல்லூரி. பள்ளி அல்லது கல்லூரி சொல்லலாம், கலைமகள் இருப்பிடம். அதற்கடுத்து கருணைக்கடல். கருணைக்கடல்னா என்னன்னா ஒரு மற்றற்ற கருணை குணம் கொண்டவர். அதாவது செயல்லாம் அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா, கருணைக்கடலை அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இது எதை குறிக்கும்னா இறைவனை குறிக்கும். இறைவன், அதாவது அளவில்லாத கருணையை கொண்டவர் அப்படின்றது பொருள். இது இறைவனை குறிக்கும். அதற்கடுத்து கல்வி களஞ்சியம்னா கல்வியோட எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவரை தான் கல்வி களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா துறைகளிலும் அறிவுடையவர் என்பது பொருள். அதற்கடுத்து கங்கு கரை இல்லை அப்படின்னா அளவிட முடியாத நிலை, முடிவில்லாத நிலையத்தான் முடிவில்லாத நிலை, அதைத்தான் என்ன கங்கு கரை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கடைக்கண் பார்வை, ஒருவரோட ஒரு சிறிய கருணை பார்வை அல்லது அருள் பார்வையை தான் என்ன சொல்லுவோம், கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் பார்த்து கொள்வது. ஓகேங்களா. அதற்கடுத்து களவும் கையுமாக அப்படின்னா திருடும் போதே, ஒருத்தவங்க திருடுறாங்கன்னா திருடும் போதே பிடிபடுவது, அதுதான் களவும் கையுமாக என்பது பொருள். அதற்கடுத்து கயிறு திரிக்கிறான் அப்படின்னா இல்லாத ஒன்றை பொய் சொல்லி நம்ப வைப்பது. இல்லாத ஒன்றை பொய் சொல்லி நம்ப வைப்பது தான் என்னது, கயிறு திரிக்கிறான் என்பதன் பொருள். அதற்கடுத்து சூத்திரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எளிதில் புரியாத மிக ரகசியமான ஒரு சிக்கலான விஷயத்தை தான் கம்பசூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிக்கலான விஷயத்தை தான் என்னது கம்பசூத்திரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே. அதற்கடுத்து கல்மேல் எழுத்துனா ஒரு மாறாத விஷயம். கல்லில் எழுத்து எழுதுனா எப்படி அழியாமல் இருக்கும், அதுபோல் ஒரு மாறாத செயலைத்தான் கல்மேல் எழுத்து போல் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கண் நெஞ்சமும் கரையுமாறு, கண் நெஞ்சமும் கல் போன்ற மனமும் உருகும்படியான செயல், கல் போன்ற மனமும் உருகும்படி. அதற்கடுத்து கண்கூடுனா நேரில் காணக்கூடிய தெளிவான ஒரு உண்மைத்தன்மையை தான் கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேரில் காணக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். அதற்கடுத்து கந்த கைலாய முற்றார், இது கௌமார மரபு. கந்த கைலாய முற்றார் அப்படின்னா அதே பொருள், மரணம் அடைந்து இறைவனிடம் சேர்ந்தார், அதாவது இறைவன் நீலடி எய்தினார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே பொருள் தான் இருக்கும். கந்த கைலாய
உற்றார். அதே பொருள் தான் இதுக்கும். மரணமடைந்து இறைவன் அடி சேர்ந்தார். அடுத்து கர்த்தருக்குள் நித்திரையானார். இது கிறிஸ்தவ மரபு. கிறிஸ்தவ முறைப்படி மரணத்தை குறிக்கும் சொல்லுதான் கர்த்தருக்குள் நித்திரையானார். அதற்கடுத்து கர்ம வீரர் அப்படின்னா வேலையில மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். வேலையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் தான் கர்ம வீரர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்காங்க சொல்லுவாங்க. மிகுந்த துயரத்தோட அழுது வடிந்த முகத்தை தான் கண்ணீரும் கம்பளையுமாய் அப்படின்ற பொருள். அதற்கடுத்து கங்கணம் கட்டி கொண்டான். இப்போ ஒரு காரியத்தை முடித்தே தீருவேன் அப்படின்ற உறுதியோடு இருப்பது தான் கங்கணம் கட்டி கொண்டான் என்பதன் பொருள். கற்றறி மூடன்னா படித்திருந்தும் பொது அறிவியல் இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்பவர் கற்றறி மூடன். படித்திருந்தும் நாகரிகம் இல்லாமல் நடப்பவர் தான் என்ன சொல்லுவோம்? கற்றறி மூடன். கங்குல் பகலாக, இதுவும் இரவும் பகலும் அப்படின்ற பொருளை தான் குறிக்கும். இரவும் பகலுமாக, எப்போதும் அப்படின்ற பொருள் தான் கங்கும் பகலாக. அடுத்து கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது கல்வியில் புலமை பெற்றவர். அதற்கடுத்து கள்ளங்கபடமற்றம்னா எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணமும் குற்றமும் இல்லாமல் ஒரு தூய்மையான நிலையத்தான் என்ன சொல்லுவோம்? கள்ளங்கபடமற்ற. அதற்கடுத்து கண்ணங்கரேல்னா கண்ணங்கரையன் இருக்கான்னு சொல்லுவோம்ல, அதாவது மிகுந்த அடர்த்தியான கருப்பு நிறத்தை உடையவர். அதான் கண்ணங்கரேல். அதற்கடுத்து காணியாட்சி. காணி என்பது நிலத்தை குறிக்கும். நிலத்தை வைத்திருக்கும் உரிமையாளர் அந்த நிலத்தை கைப்பற்றுதல், அதாவது ஆட்சி செய்தல் தான் காணியாட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கார்த்திகை பிறை போல தொடக்கம், அதாவது வளர்ந்து வரும் பிறை போல ஒரு சிறப்பான நல்ல தொடக்கத்தை குறிப்பது தான் கார்த்திகை பிறை. அதற்கடுத்து காணல் நீர் அப்படின்னா இல்லாத ஒன்று. காணல் நீர் என்னது? இல்லாத ஒன்றை குறிப்பது தான் காணல் நீர். அதுக்கடுத்து காலை முதல் மாலை வரை அப்படின்னா நாள் முழுமைக்கும். காலை முதல் மாலை வரை ஒரு நாள் முழுமைக்கும். அதற்கடுத்து காக்கை பிடிக்கிறார்னா இப்போ ஒரு காரியம் சாதிக்க ஒருவரை மிகையாக புகழ்ந்து பேசுதல். மிகையாக காரியம் சாதிக்கிறதுக்கு மட்டுமே புகழ்ந்து பேசுவது தான் என்னது? காக்கை பிடிக்கிறான். அதற்கடுத்து காலத்துக்கேற்ற கோலம். சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளுதல். சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்ளுதல், அதுதான் காலத்துக்கேற்ற கோலம். அதற்கடுத்து கிள்ளுக்கீரையா, அதாவது ஒருவரை அல்லது ஒரு காரியத்தை மிக சாதாரணமாக மலிவாக எண்ணுவது. ஏதோ ஒருவரை அல்லது ஒரு செயலை கிள்ளுக்கீரையாக ஒரு காரியத்தை மலிவாக எண்ணுவது தான் என்னது? கிள்ளுக்கீரை, அதாவது எளிதாக நினைப்பது. அதுக்கடுத்து குரங்கு பிடினா கிடுக்குப்பிடி, தப்பிக்க முடியாத ஒரு சூழல். குரங்கு பிடிக்கிறான் அப்படின்னு அது விடவே விடாது, அது போல. அதற்கடுத்து குணக்குன்றுனா குணங்கள், நல்ல குணங்கள் நிறைந்த ஒருவர். அதற்கடுத்து குங்குமம் சுமந்த கழுதைனா என்ன பொருள்னா ஒரு பொருளோட அருமை தெரியாமல் அதை சுமப்பவர். அருமை தெரியாமல் அதனை சுமப்பவர் தான் குங்குமம் சுமந்த கழுதை. குங்குமத்தோட அருமை கழுதைக்கு தெரியாது. அதாவது ஒரு பொருளோட அருமை தெரியாமல் சுமப்பது தான் குங்குமம் சுமந்த கழுதை என்பதன் பொருள். அதற்கடுத்து குட்டிச்சுவர் என்ன செய்யும்? சீக்கிரத்தில் இடிந்து விடும். ஓகேங்களா? அது போல் ஒரு மலிவான ஒரு பலமில்லாத செயல் அல்லது காரியத்தை தான் குட்டிச்சுவர் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து குறவழக்கு அப்படின்னா விடா வழக்கு. தீர்க்க முடியாத அல்லது நீண்ட நாட்களாக தொடரும் ஒரு வீண் சண்டை என்பதுதான் இதன் பொருள், விடா வழக்கு. அதற்கடுத்து குடத்தினுள் விளக்கு இருந்தால் எப்படி யாருக்கும் தெரியாது. அதுபோல் திறமை இருந்தும் வெளியே தெரியாமல் மறைந்திருப்பது. திறமை இருக்கு,
ஆனால் வந்து அது வெளியில் வரலை, வெளியில் தெரியாமல் இருக்கிறதா என்ன சொல்லுவோம், குடத்தினுள் விளக்கு. அதற்கடுத்து குரங்கு ஏறி விலங்காய். குரங்கு ஏறி விலங்காய்னா எதிர்பாராமல் நடக்கும் ஒரு விபத்து, எதிர்பாராமல் நடக்கும் ஒரு விபத்தை குறிப்பது தான் குரங்கு ஏறி விலங்காய் என்பதன் பொருள். அதற்கடுத்து குன்றின் மேல் விட்டை, மேலிட்ட விளக்கு. குன்றின் மேல் விட்டை எப்படி பிரகாசமாக தெரியும், அதுபோல் ஒருவருடைய புகழ் அல்லது திறமை உலகம் முழுவதும் வெளிப்படையாக தெரிவது. வெளிப்படையாக தெரிவது தான் என்னது, குன்றின் மேல் இட்ட விளக்கு. குடத்தினுள் இட்ட விளக்குனா திறமை இருந்தும் வெளியில் தெரியாமல் இருப்பது. குன்றில் மேல் விட்ட விளக்குனா, குன்றில் மேலிட்ட விளக்குனா அது இந்த திறமை புகழ் வந்து வெளிப்படையாக தெரிவதை குறிக்கும். அதற்கடுத்து குப்பை குப்பையாய். குப்பை குப்பையாய் இருக்குன்னு சொல்லுவோம்லே, அதாவது அதிக அளவில் கிடக்கிற குப்பை, சிதறி கிடக்கிற குப்பை. அதுக்கடுத்து கூட கோபுரம்னா மிக உயர்ந்த நிலை அல்லது ஒரு கட்டிடத்தோட உச்சி, அதுதான் கூட கோபுரம். கெஞ்சி கூத்தாடி. கெஞ்சி கூத்தாடி கெஞ்சுதல், அதாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு செயலை செய்ய வைப்பது, கெஞ்சி கூத்தாடி. அதற்கடுத்து கேப்பாரற்ற. கேப்பாரற்றனா கவனிப்பாரற்று ஒரு அனாதையாக கிடக்கும் நிலை தான் கேப்பாரற்ற அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து கேட்பாரும் மெய்ப்பாரும் இல்லை. வழி நடத்துபவர் ஒரு பாதுகாவலர் யாருமே இல்லாத நிலை. ஒரு பாதுகாவலர் வழி நடத்துபவர் யாருமே இல்லாத நிலையத்தான் என்ன சொல்லுவோம், கேட்பாரும் மெய்ப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் அப்படின்னா கேட்பவர் வந்து மனதை வந்து கவரும்படியான இனிய சொற்களை பேசுவது, இனிய சொற்களை பேசுவது, அதுதான் கேட்டார் பிணிக்கும் தகைவாய். அதுக்கடுத்து கை கண்ட மருந்து. கைமேல் மருந்து அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உடனடி பலன் தரும் ஒரு மருந்து, உடனடி பலன் தரக்கூடிய மருந்து அல்லது உடனடி பலன் தரக்கூடிய ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து கைவித்து வாய்ப்புத்தி நின்றான். கைவித்து வாய்ப்புத்தி நின்றானா மிகுந்த மரியாதையுடனும் அடக்கத்துடனும் இருப்பது, மிகுந்த மரியாதையுடனும் அடக்கத்துடனும் இருப்பது. அதற்கடுத்து கொள்ளை கொள்ளையாக அப்படின்னா மிக அதிக அளவில் இருத்தல், மிக அதிகமாக இருப்பது. எடுத்துக்காட்டு செல்வம். ஓகேங்களா. அதற்கடுத்து கொட்டி இழந்தான், அதிகமாக கொடுத்தான், மிகுதியாக கொடுத்தான். இங்கே வந்து என்னதை குறிக்கும், ஒரு இவரோட வள்ளல் தன்மையை குறிக்கும், கொட்டி இழந்தான். அதுக்கடுத்து கோயில் பெருச்சாளி. கோயில் வந்து ஒரு புனிதமான தலம், அங்கே இருக்கிற ஒரு தேவையற்ற அல்லது தீய நபர் வந்து பெருச்சாளி, கோயில் பெருச்சாளி. கோயில் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற ஒரு நபரை குறிக்கும். அடுத்து சங்கநாதம் செய்தான் அப்படின்னா போரோட வந்து தொடக்கத்தில் வந்து சங்கு ஊதுவாங்கல்ல, சங்கு முழங்கி தான் போர் ஆரம்பிப்பாங்க. சங்கநாதம்னா சங்கு முழங்குதல். ஓகேங்களா. அதாவது போருக்கு இழுத்தல், அதாவது சண்டைக்கு இழுத்தல், அதுதான் சங்கநாதம் செய்தான் அப்படின்றத பொருள். அதற்கடுத்து சின்னஞ்சிறியனா சிறிய அளவு உடையது. அதற்கடுத்து சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்னா எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நீண்ட கால ரகசியம், நீண்ட கால ஒரு ரகசியத்தை என்ன சொல்லுவோம், சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சிவபதம் அடைந்தார். அது வந்து ஒரு சைவ மரபு, சைவ முறைப்படி ஒருத்தவங்க இறந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, சிவபதம் அடைந்தார் என்று சொல்லுவாங்க. அதற்கடுத்து சீரும் சிறப்புமாய். சீரும் சிறப்புமாய்னா மிக உயர்வாகவும் புகழுடனும் வாழ்வது, மிக உயர்வாகவும் புகழுடனும் வாழுதல். அதற்கடுத்து செவி சாய்த்தார் அப்படின்னா ஒருவர் சொல்லுவதை கவனித்து கேட்டல், ஒருவர் சொல்லுவதை கவனித்து செவி சாய்த்து கேட்டல். ஓகேங்களா. அதற்கடுத்து செக்கச்செவேல். செக்கச்செவேல்னா அடர்த்தியான சிவப்பு நிறம், அடர்த்தியான அடர் சிவப்பு நிறம், அடர்த்தியான சிவப்பு நிறத்தை குறிக்கும். அதற்கடுத்து சொல்லின் செல்வன் அப்படின்னா மிக சிறப்பாகவும் நயமாகவும் பேசும் ஆற்றல் கொண்டவர், பேசும் ஆற்றல், சிறப்பாக பேசும் ஆற்றல் கொண்டவர். ஓகேங்களா. சொல்லனா துயரம், அதாவது சொல்ல முடியாத, வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு துன்பம், ஒரு துன்ப நிலையத்தான் என்ன சொல்லுவோம், சொல்லனா துயரம் என்று சொல்லுவோம். அதற்கடுத்து தப்பு தவறின்றி, தப்பு தவறு இல்லாமல், அது எந்த பிழையும் இல்லாமல் துல்லியமாக இருப்பது, துல்லியமாக இருத்தல். அதற்கடுத்து தட்டு தடுமாறி அப்படின்னா மிகுந்த சிரமத்துடனும்
ஒரு தடுமாற்றத்துடன் ஒரு காரியத்தை செய்கிறது தான் தட்டு தடுமாறி என்பதன் பொருள். அதுக்கடுத்து தன்னந்தனியேனா முற்றிலும் தனியாக ஒரு செயலை செய்வது, யாருடைய துணை இல்லாமல் முற்றிலும் தனியாக செய்வது அல்லது தனியாக இருப்பது. அதற்கடுத்து தங்கு தடையின்றி அப்படின்னா இடையூறு இல்லாமல் சீராக இருப்பது, எந்த இடையூறும் இல்லாமல் சீராக இருப்பதை குறிக்கும். அதற்கு தலையில் வைத்து கொண்டாடுகிறான்னா என்ன பொருள்னா, இப்போ ஒருவரை மிகவும் உயர்வான இடத்தில் வைத்து மதித்தல். ஓகேங்களா. அதற்கடுத்து தாளம் போடுகிறான், இப்போ ஒருவர் சொல்வதை கேட்டு மறுக்காமல் ஆமாசாமி போடுறாங்க இல்லையா, எதுவுமே மறுத்து பேசாமல் ஆமாசாமி போடுதலை தான் தாளம் போடுகிறான். அதற்கடுத்து திருவும் கலையும் மருவும். திருனா செல்வம், கலைனா கல்வி. திருனா செல்வம், கலைனா கல்வி. மருவும் ஒருங்கே அமைந்த நிலை, செல்வமும் கல்வியும் ஒருங்கே அமைந்த நிலை தான் திருவும் கலையும் மருவும் என்று கூறுவோம். அதற்கடுத்து திருநாளுக்கு மறுநாள்னா ஒரு விசேஷம் முடிஞ்ச பிறகு இருக்கும் ஒரு அமைதியான நாள். ஒரு விசேஷம் முடிஞ்ச அடுத்த நாள் எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும் இல்லையா, அதுதான் திருநாளுக்கு மறுநாள், ஒரு வெறிச்சோடிய நிலை. ஓகேங்களா. அதற்கடுத்து திக்கெல்லாம் புகழும்னா எல்லா திசைகளிலும் பெருமையாக பேசப்படுதல், திக்கெல்லாம் புகழும். அதுக்கடுத்து தோட்டி முதல் தொண்டைமான் வரை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டத்தில் இருப்பவர்கள் முதல் அரசன் வரை என்பது பொருள். அதான் தோட்டி முதல் தொண்டைமான் வரை. தோல் இருக்க சுளை விழுங்கி, இதுக்கு என்ன பொருள்னா, ஒரு பொருளோட வெளிப்பகுதியை எடுத்துட்டு வெளிப்பகுதியை எடுத்து தூர போட்டு உட்பகுதி நீக்கிவிட்டு உட்பகுதியை மட்டும் நயமாக அபகரிப்பவர், அவங்களுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா தோல் இருக்க சுளை விழுங்கி அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து நகமும் சதையும்னா பிரிக்க முடியாத நிலை. நகவும் சதையுமாக இருக்கக்கூடிய மிக நெருக்கமான உறவு முறையை தான் என்ன சொல்லுவோம், நகவும் சதையுமாக. அதற்கடுத்து நடையுடை பாவனைகள்லாம் ஒருவரோட தோற்றம், அவங்க நடந்துக்கிற விதம், நடக்கும் முறை. அதற்கடுத்து நல்லது பொல்லதுனா சுப மற்றும் அசுப காரியங்கள், நன்மையான காரியமும் தீமையான காரியங்களும். ஓகேங்களா. நல்லது பொல்லது எல்லாமே கலந்து வரும். ஓகேங்களா. சுப செயலும் வரும், அசுப செயலும் வரும். ஓகே, நல்லது பொல்லது. அதற்கடுத்து நன்மை தீமை, இதுவும் அதே போல தான், நல்லது மற்றும் கெட்டது. அதுக்கடுத்து நாமம் போட்டு விட்டான்னா ஒருவரை ஏமாற்றி பணத்தை அபகரிக்கிறதோ இல்லை பொருளை பறித்தலோ இதை குறிப்பது ஏமாற்றுதலை தான் நாமம் போட்டு விட்டான். அதுக்கடுத்து நாடும் நகரம்னா ஒரு தேசத்தோட கிராமப்புறமும் நகரப்புறமும் அனைத்தும் இதைத்தான் நாடும் நகரமும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அப்படின்னு என்ன பொருள்னா, மிக வேகமாக வளர்ச்சியடைதல், அதாவது செழிப்பை குறிக்கும். மிக வேகமாக வளர்ந்து வர ஒரு செழிப்பை குறிக்கும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய். அதற்கடுத்து நீர்மேல் எழுத்து ஒரு நிலைக்காத, ஒரு சீக்கிரம் அழிந்து போகக்கூடிய விஷயம். கல்மேல் எழுத்து அழியாத விஷயம். அதே போல நீர்மேல் எழுத்து அழிந்து போகக்கூடிய ஒரு செயல். அதற்கடுத்து நீரும் நிழலும் அற்ற அப்படின்னா வசதிகள் இல்லாத ஒரு வறட்சியான நிலை தான் நீரும் நிழலும் அற்ற அப்படின்னு சொல்லுவோம். வறட்சியான நிலை, வசதிகள் இல்லாத நிலை. அதுக்கடுத்து நீலிடை கிடைத்த நிழல் மரம், அதாவது இப்போ நீலிடை கிடைத்த நிழல் மரம், ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்கிறோம்னா அதில் ஒரு இளைப்பாறதுக்கு ஒரு பெரிய ஒரு மரம் கிடைச்சா அது நம்மளுக்கு ஆறுதல் தானே. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீலிடை கிடைத்த நிழல் தரக்கூடிய மரம். ஓகேங்களா. அதற்கடுத்து நோயும் நொடியுமாய்னா நீண்ட காலமாக நோய் நொடியில் இருப்பது அல்லது அடிக்கடி உடல்நல குறைபாட்டோடு இருக்கிறது தான் நோயும் நொடியுமாய். பகல் வேடம்னா மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக வெளிப்படையாகவே வேடம் போடுவது, வெளிப்படையாகவே. ஓகேங்களா. இதுவும் ஏமாற்றுதல் பொருள் தான் வரும். பிறரை ஏமாற்றுவதற்காக வெளிப்படையாக வேடம் போடுவது தான் பகல் வேடம்.
பஞ்சாய் பறைக்கிறான். பஞ்சாய் பறைக்கிறான் வந்து எப்படி சொல்லுவோம்? மிக வேகமாக ஓடுவதையும் குறிக்கும். இல்லைன்னா ஒரு காரியம் வந்து மிக எளிதாக சிதறி போவதை குறிக்கும். ஒரு காரியம் சிதறி போவதை குறிக்கும். பகீரத முயற்சி. பகீரத முயற்சினா ஒரு கடினமான முயற்சி. கைவிடாமல் ஒரு தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்கல்ல, எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் கடினமாக அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அதை கைவிடாமல் கடினமாக முயற்சி செய்வது தான் பகீரத முயற்சி. பச்சை பசேல் வந்து அடர்த்தியான பச்சை நிறம். சிக்க செவேல்னா அடர்த்தியான சிவப்பு நிறம். கண்ணங்கரையில் வந்து அடர்த்தியான கருமை நிறம். பச்சை பசேல் வந்து அடர்த்தியான பச்சை நிறம். பசுமரத்தாணி. நம்ம சிறு வயதில் என்ன நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சாலும் அது ஆழமாக பதிஞ்சிருக்கும். மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவோம்ல, அதான் அதனோட பொருள். எடுத்துக்காட்டு வந்து நம்ம இளம் வயதில் கற்கக்கூடிய கல்வி சொல்லலாம், அல்லது மனதில் பதியக்கூடிய ஆழமான விஷயம். ஓகேங்களா? எதுனாலும் மறக்காது. அதற்கடுத்து பட்டதும் படாததுமாய். பட்டதும் படாததுமாய். இப்போ மேலோட்டமாக பேசுவாங்கல்ல, பட்டதும் படாததுமாய் மேலோட்டமாக பேசுறது. மேலோட்டமாக பேசுதல். அதற்கடுத்து பல் பிடுங்கின பாம்பு. பல் பிடுங்கின பாம்பு அதாவது அதிகாரம் அல்லது ஒரு வலிமை இழந்த ஒருவரை குறிக்கும். அதிகாரம் இல்லாமல் வலிமை இல்லாமல் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் பல் பிடுங்கின பாம்புக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து பழம் பெருச்சாளி. பழம்னா என்னது? பழைய. ஒரு இடத்துல வந்து அல்லது ஒரு துறையில் நீண்ட காலமாக அனுபவம் வாய்ந்தவர் பழம் பெருச்சாளி. நீண்ட காலமாக அனுபவம் வாய்ந்தவர், நீண்ட காலமாக பழம் பெருச்சாளி. அதற்கடுத்து பல்லவி பாடுகிறான். பல்லவி பாடுகிறான்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுதல். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறான். அதற்கடுத்து பற்றுக்கோடு. பற்றுக்கோடுனா ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லலாம். ஆதரவு அல்லது பிடிமானம். ஆதரவு அல்லது பிடிமானமாக தான் பற்றுக்கோடு. பாயும் படுக்கையுமாய். பாயும் படுக்கையுமாய் நீண்ட நாளாக, இதுவும் அதே தான், நோயினால் படுக்கையிலே கிடைக்கும் நிலை. நீண்ட நாளாக நோய்வாய்ப்படுதல். பித்தலாட்டம். பித்தலாட்டம்னா ஏமாற்று வேலை அல்லது மோசடி. பித்தலாட்டம் ஏமாற்று வேலை அல்லது மோசடி. புத்துணர்ச்சி. புதிய தெம்பு அல்லது உற்சாகமாக செயல்படுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதான் புத்துணர்ச்சி. புத்தகப்பூச்சி. புத்தகப்பூச்சி வந்து நல்லா படிக்கிறவங்க, ஆனால் உலக அனுபவம் இன்றி படித்து கொண்டே இருப்பவர். உலக அனுபவமே இருக்காது, உலக அனுபவம் இல்லை, உலக அனுபவம் இல்லாமல் வெறுமனே என்னது படித்து கொண்டே இருப்பாங்கள்ல, அவங்க தான் புத்தகப்பூச்சி. பூத உடலை விட்டு புகழுடலை எய்தினார். இது இறந்தவர்களை தான் குறிக்கிறது. இறந்து விட்டாலும் புகழால் அவங்க செய்யக்கூடிய செயலாலோ புகழாலோ நிலைத்து வாழ்வார்கள். புகழுடலை எய்தினார். பூத உடலை விட்டு புகழுடலை எய்தினார். பொன்னும் பொருளும் மலையேறி விட்டது அப்படின்னா, பொண்ணுனா தங்கம், பொருள்னா இதர செல்வங்கள். இது வந்து மலையேறி விட்டதுன்னா கிடைக்காதபடி கையை விட்டு போயிடுச்சு, நஷ்டமாயிருச்சு. நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அதான் பொன்னும் பொருளும் கிடைக்காதபடி நஷ்டமாகி விட்டது, அதான் மலையேறி விட்டது அப்படின்ற பொருள். இப்போ விலை மலையேறி விட்டதுன்னா விலை வந்து விலைவாசி வந்து மிக அதிகமாக உயர்ந்து விட்டது அப்படின்ற பொருள். பொன்னும் பொருளும் மலையேறி விட்டதுன்னா கிடைக்காதபடி கையை விட்டு போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு அப்படின்ற பொருள். அதற்கடுத்து மனதை உருக்கவல்ல. மனதை கரைய செய்யும் உருக்கமான விஷயம். மனதை கரைய செய்யும் உருக்கமான செயல். மட்டற்ற மகிழ்ச்சி. மட்டற்ற மகிழ்ச்சினா எல்லையற்ற சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி. எல்லையற்ற சந்தோஷம், அளவில்லாத மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். அதற்கடுத்து மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலக வாழ்வையுற்றார். மண்ணுலக வாழ்வைனா அது பூமியில் வாழ்கிறத விட்டுட்டு விண்ணுலக வாழ்னா இறந்து சொர்க்கலோகம் போயிடுறாங்க அப்படின்ற பொருள். சொர்க்கம், இதுவும் இறந்தவர்க்குண்டான பொருள் தான். சொர்க்கலோகம் சென்றடைந்தார். மண்ணுலகை விட்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம்னா சொர்க்கலோகம் சென்றடைந்தார். அதற்கடுத்து மட்டு மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டு மரியாதைனா ஒருவருக்கான கௌரவமும் ஒரு ஒழுக்க முறையை தான் மட்டு மரியாதை அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கடுத்து மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனை வந்து எப்படி இருக்கும்? எந்த சைடு இந்த சைடு விழுமா இந்த சைடு விழுமானே தெரியாமல். அதாவது இங்கே என்ன குறிக்குன்னா முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் நிலை, முடிவெடுக்க முடியாத நிலை, தவிக்கும் நிலை. இந்த சைடு மதில் மேல் பூனை இந்த சைடு விழுகுமா அந்த சைடு விழுகுமான்னு தெரியாதுல்ல, அது போல முடிவெடுக்க முடியாத நிலை தான் மதில் மேல் பூனை. மணப்பால் குடித்தல். மணப்பால் குடித்தல் அப்படின்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே வீணாக கற்பனை செய்வது, கற்பனை செய்து அதில் மகிழ்வது, கற்பனை செய்து அதில் மகிழ்வது தான் மணப்பால் குடித்தல். மனக்கோட்டை. மனக்கோட்டைனா நடக்காத ஒன்றை திட்டமிடுவது அல்லது வீண் கனவு, வீணாக கனவு காண்பது தான் மனக்கோட்டை. அதுக்கடுத்து மாட மாளிகை. மாட மாளிகை வந்து செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய வீடு. மாட மாளிகையுடன் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, செல்வந்தர்கள் வாழக்கூடிய பெரிய வீடு. முற்றாத அறிவு முதிராத அனுபவம். இதுவும் புத்தக பூச்சிக்குள்ள தான். அதிக படிப்பு இருந்தும் நடைமுறை அனுபவம் குறைவாக இருப்பது. அதிக படிப்பு இருக்கும், நடைமுறை அனுபவம் வந்து குறைவாக இருப்பது. அதுக்கடுத்து முட்டுக்கட்டை போடாதே. முட்டுக்கட்டை போடாதனா ஒரு செயலுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை தடை போடாத, குறுக்க நிற்காத அப்படின்னு சொல்லுவோம்ல அது. முடிசூடா மன்னன். முடிசூடா மன்னன்னா அரசனாக இல்லாட்டினாலும் அவருடைய புகழ் செல்வாக்கு கருதி மக்கள் அவருக்கு மரியாதை கொடுப்பது. இல்லை அரசன் பதவி இல்லைனாலும் அரசன் பதவியில் இருக்கிற மாதிரியே ஆதிக்கம் செலுத்துவது, அதான் முடிசூடா மன்னன். அதற்கடுத்து முயற்கொம்பு. முயலுக்கு கொம்பு இருக்குமா? இருக்காது. அதுபோல் உலகிலேயே ஒரு நடக்காத விஷயந்தான், நடக்காத செயல் அல்லது நடக்காத விஷயந்தான் முயற்கொம்பு போன்றது. அதற்கடுத்து முன்பின் பாராமல். முன்பின் பாராமல்னா பின் விளைவுகளை யோசிக்காமல் அவசரமாக செயல்படுதல், யோசிக்காமல் அவசரமாக செயல்படுவது, பின் விளைவுகளை யோசிக்காமல் அவசரமாக செயல்படுவது. அதற்கடுத்து முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் வந்து ஒருத்தரை ஏமாற்றுவதன் பொருட்டு, ஏமாற்றுவதற்காக போடும் போலி அழுகை, போலி அழுகை, ஏமாற்றுவதற்காக போலி அழுகை வர வைக்கிறது தான் என்னது? முதலை கண்ணீர். மூச்சு பேச்சின்றி. உணர்வில்லாமல் மயங்கி கிடைக்காங்கல்ல, அமைதியாக இருப்பது. உணர்வில்லாமல் மயங்கி கிடைப்பது அல்லது அமைதியாக இருப்பது தான், அமைதியாக இருப்பதும் மூச்சு பேச்சு இன்றி அப்படின்னு சொல்லுவோம். அமைதியாக இருப்பது, மூச்சு பேச்சின்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதற்கடுத்து மூட்டை முடிச்சுக்களை கட்டு. ஊருக்கு புறப்பட தயாராக இரு அப்படின்ற பொருள். ஊருக்கு புறப்பட தயாராக இரு. மேலும் கீழும். இப்போ ஒருவரை உற்று நோக்கி மதிப்பீடு செய்தல். ஒருவரை உற்று நோக்கி மேலும் கீழும் பார்த்து அவங்கள மதிப்பீடு செய்தல். அதற்கடுத்து வடித்தெடுத்த பொய். வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவோம்ல, முற்றிலும் உண்மை இல்லாத பொய், உண்மை இல்லாத பொய், வடிகட்டின பொய், வடித்தெடுத்த பொய், வடிகட்டின பொய். அதற்கடுத்து வழிமேல் விழி வைத்து. வழிமேல் விழி வைத்துனா ஒருவரோட வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பது, விருப்பத்தோட காத்திருப்பது, அதான் வழிமேல் விழி வைத்து. வயிறார. பசித்தீர முழுமையாக சாப்பிடுதல், பசித்தீர முழுமையாக சாப்பிடுதல். அதற்கடுத்து வாயுவேகம் மனோவேகம். வாயுவேகம் மனோவேகம்னா காற்றின் வேகத்தையும் மனதின் வேகத்தையும் விட வேகமாக செயல்படுதல் அதை குறிக்கும். ஓகேங்களா? வாயு வேகம்னா காற்றோட வேகம், மனோவேகம்னா மனதின் வேகம், அதை விட வேகமாக செயல்படுவதை குறிக்கும். வாயு வேகம் மனோவேகம். அதற்கடுத்து அதாவது இது எதை குறிக்கணும்? வேகமாக செயல்படுதல். அதற்கடுத்து வாய் வள்ளல். வாய் வள்ளல்னால் வாயால் மட்டுமே உதவி செய்வது, வாயால் மட்டுமே பேசுவாங்க, செயலில் காட்டாதவர், வாயால் மட்டுமே பேசி செயலில் காட்டாததான் வாய் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வாய் வீரன். வாய் வீரன்னா செயலில் இறங்காமல் இவங்களும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச்சிலேயே வீரத்தை காட்டுவது, பேச்சிலேயே வீரத்தை காட்டுவது. வாழ்நாளை வீணாக்காமல்லாம், வாழ்நாளை வந்து வீணாக்காமல் பயனுள்ள வழியில் பயன்படுத்துதல். அதுக்கடுத்து வாயில்லா பூச்சிகள். வாயில்லா பூச்சிகள் அதாவது பேச தெரியாத, அதாவது எதிர்க்க தெரியாத அப்பாவிகள் இருப்பாங்கள்ல, எதிர்க்கவே தெரியாத அப்பாவிகள், அவங்க வாயில்லா பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையடி வாழையாக பரம்பரையாக தொடர்ந்து வளர்ந்து வரும் நிலை தான் வாழையடி வாழையாக. விஸ்வாமித்திர படைப்பு அப்படின்னா புதிய படைப்பு.
விஸ்வாமித்திர படைப்புனா வழக்கத்திற்கு மாறான ஒரு புதிய படைப்பு, ஒரு விசித்திரமான படைப்பு தான் விஸ்வாமித்திர படைப்பு. விசித்திரமான படைப்பு. விழலுக்கு இறைத்த நீர் வீண். விழலுக்கு பயனில்லாத காரியத்தை செய்து செலவு செய்கிறது, அந்த காசும் வீண் தான், உழைப்பும் வீண் தான். அதான் விழலுக்கு இறைத்த நீர். பயனில்லாத காரியத்தை செய்து காசு அல்லது உழைப்பை வீணாக்குவது. விழாப்புடைக்கனா மிக அதிகமாக. இது எடுத்துக்காட்டு வயிறு முட்டை உண்பது அல்லது சிரிப்பது. ஓகேங்களா? விழாப்புடைக்க. அதுக்கடுத்து விண்ணாட்டுக்கு விருந்தாக சென்றார் அப்படின்னா இதுவும் அதே போல தான், மரணம் அடைந்தார், அதை குறிக்கிறத நாகரிகமான சொல்ல. விண்ணாட்டுக்கு விருந்தாக சென்றார். வியத்தொரும் வியத்தொரும்னா ஆச்சரியமான விஷயங்கள், வியக்க வைக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள். விருப்பு வெறுப்பு என்றி அப்படின்னா ஒரு சார்பு நிலையே இல்லாமல் நடுநிலை தன்மையோடு இருப்பது, அதான் விருப்பு வெறுப்பு இன்றி. அதற்கடுத்து வீடும் வாசலுமாக, குடும்பத்தோடு இருக்கிறது. வீடும் வாசலுமாக, குடும்பத்தோடு செழிப்பாக இருக்கிறது. அதுக்கடுத்து வீமபாகம், அதிக அளவிலான உணவு. வீமபாகம்னா வீமன் அதிகமாக உணவு உண்பவர், அதனால் இது அதிக அளவிலான உணவினை குறிக்கும். ஓகேங்களா? வீம பாகம். அதற்கடுத்து வெள்ளை வெளேல்னா மிகவும் சுத்தமான வெள்ளை நிறம், சுத்தமான வெள்ளை நிறத்தை குறிக்கும். வெள்ளிடை மலைனா இப்போ மலை மேலே இருக்கும் ஒரு வெள்ளி போல, மலை மேலே வெள்ளி இருந்தால் எப்படி அது தெளிவாக தெரியும், அதுபோல தெளிவான உண்மை. வேரை கிளறி வெந்நீர் ஊற்றாதே. வேர்னா அடிப்படை, ஒருவரோட அடிப்படையை, ஒரு வாழ்வாதாரத்தை அளிக்க முயற்சி செய்யாதே. வேரை கிளறி வெந்நீர் ஊற்றாதே என்பதன் பொருள். அதற்கடுத்து வேர்ப்புழுனா ஒரு நிறுவனத்தில் அல்லது குடும்பத்தில் உள்ளிருந்தே அழிக்கும் நபரை தான் வேர்ப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்து வேலம் உண்ட விலங்கனி அப்படின்னா, வேலம்னா என்னது? யானையை விழுங்கிய விளாம்பழம் போல வெளியே பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? முழுமையாக இருந்து உள்ளே காலியாக இருப்பது. உள்ளே காலியாக இருத்தல். வெளியே முழுமையாக இருக்கும், உள்ளே காலியாக இருக்கிறது தான் வேலம் உண்ட விளாங்கனி போல அப்படின்ற பொருள். அதற்கடுத்து வைகுண்ட பதவி அடைந்தார். இது வைணவ மரபு, அதாவது வைணவ சமயத்தில் வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னா இறந்தவரை தான் நாகரிகமாக குறிக்கும் தொடர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்த்துருக்கோம்? மரபு தொடருக்கு உண்டான விளக்கமும் சில சொற்றொடருக்கு உண்டான விளக்கமும் பார்த்துருக்கோம். இதற்குரிய விளக்கத்தை எல்லாம் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பகுதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.